அப்படி இல்லை, ஒவ்வொரு யூடியூபரும் என்ன செய்வாங்க, கேமராமேன் வச்சிருப்பாங்க. நம்ம கேமராமேனுக்கு சம்பளம் கொடுக்க வைக்கலாம தான் நம்ம ஒத்திக்கை வெடிச்சு தெரியும். ஒரு வெட்டம் இல்லை இன்னைக்கு, தண்ணி வெட்டு தான் வரும்போது குளிரில் அப்படி தான் இருக்கு. தேங்காய் வச்சுலாம் வராது. வீசுல சுறா மாட்டணும் இல்லை. இந்த பனைமரத்தில் இருக்கும் அந்த பனங்கம்பளம் சுறா எல்லாம் ஈரான் போயிட்டு அமெரிக்காக்காரன் துப்பாக்கி விடுக்கு. அரும்பாடுபட்டு வீசி பிடிச்சிருக்காங்க. வேலை கஷ்டம் சார், நீ நினைக்கவே இல்லை. வளையாத நேரம் எடுத்து வாங்கி சட்டியில் தானே போட போறாது. ஸ்லேப்பி இந்த கல்லில் உள்ள அவ்வளோ சேர்த்து சாக மாட்டாங்க சார் உடனெல்லாம். ஆமாம், 1 மணி நேரம் கழிச்சு அப்புறம் உயிரோடி தான் இருக்கு. அது 4 நாள் நடப்பான். அந்த ஒரு சொட்டு மழை தான் போதும், அப்படியே கிடப்பாங்களே. உள்ள ஒரு தொழில ஒரு சொட்டு தண்ணி இருந்தா போதும், அதுக்குள்ள தலையை முக்கி வச்சுட்டு ஒரு வருஷம். அது விரால் மாதிரி உள்ள ரகம் சார். இறால் இருக்குல்ல, அந்த விரால் கடை, அந்த கழிவு நாள் குளத்துல இருக்குல்ல, அதே மாதிரி இறாலையும் நீ போட்டு பாரு, சொத்தோட தண்ணி இருந்தாலும் தொழிலுக்குள்ள போயிருந்துடும். தேலி மீனை கொண்டு 5 கிராமத்தில் விடு, அது நேரம் அந்த கழிக்கு வந்துடும். நடந்து வந்து வண்டியெல்லாம் வழி விட்டுரும், அதுக்கு பேர் நல்லா இருக்கும். நம்ம வந்த பாதை தண்ணி. ஆமாம், இப்படி நடந்து இப்படி ஊந்து பாம்பு வந்த மாதிரி வந்துட்டு அன்னை நான் காணிச்சோம்ல, இன்னும் தரேன் இப்படி. நான் ஒரு நாள் போயிருந்தப்பா, என்ன குளத்துக்கு மற்ற வடக்க என்ன ஊர், நம்ம அந்த திருவள்ளங்கிட்ட போன மாதிரி தான். ஏதோ ஒரு ஊர் குளத்துக்குள்ள பிடிச்சானு வலையை போட்டு அவ்வளோ மொத்தம் இது இவ்வளோ நீளம் இருக்கும். இவ்வளோ நீளம் இருக்கும் போட்டா கம்பெடுத்து போட்டு அடிக்கணும், சவல் எடுத்து அடிக்கணும். அதுக்கப்புறம் சாவ மாட்டாங்க. அதுக்கப்புறம் டங்குன்னு அடிக்கும். பாக்ஸுக்குள்ள போட்டு ஐஸ் போட்டு வச்சுக்கணும். நம்ம கேமரா இப்போ வந்து அமெரிக்கா வரைக்கும் நம்ம பேசுகிறோம். பாரு புள்ளி சாடி, ஆனால் உள்ள வலை போனோம்னா தெரியும் வேணா மீன் உள்ளது. இழுத்தமாக இருக்கா, தென்பட்ட மாதிரி இருக்கிய கொஞ்சம் சல்ல தான் சொல்லி போச்சு. அப்போ மேலே அடிச்ச அடியில் சென்னி திரும்பிட்டு தென் பண்ணலாங்க. மணல் அவ்வளோ மணலை பாருங்க நண்பர்களே, மீனை பாருங்க, ஃப்ரெஷ்ஷான மீன். கடைக்கெல்லாம் போனால் எப்படி கிடைக்காது, நேராக புக் பண்ணிருங்க. எப்பவுமே புக் பண்ணுங்க. எப்படி இருக்கு பார்த்தீங்களா, நல்ல தரமான மீன்.